இன்றைக்கி நம்ம வீட்டில் கிச்சன் வாஷ் பேஷன் அடைப்பு ஏற்பட்டால் அது எப்படி எளிமையாக நீக்கலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இப்போ பாருங்கள், இந்த வாஷ் பேஷன் அடைச்சி தண்ணி வெளியே லீக் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணி ஃபுல்லாக லாக் ஆகிருக்கு. ஒரு பைப்பை போட்டு குத்தி பார்க்குறேன், தண்ணி போக மாட்டேங்குது, ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கு. சாப்பாடு எச்சங்கள்லாம் போட்டு அடைஞ்சிருக்கு. இந்த டீ லாக்குன்னு சொல்லிட்டு ஹார்ட்வேர்ஸ் கடையில் கிடைக்கும். ஒரு 40 கிராமு. இதோட எம்ஆர்பி வந்து 25 ரூபா. ஃபெவிக்கால் கம்பெனியோட பிராண்டு இது. ஃபெவிக்கால் ஐட்டம்ஸு. இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தறி அந்த நம்ம வாஷிங் பவுட்ரு மாதிரி இருக்கும் உள்ளே. அதை நம்ம அந்த வாஷ் பேஷனில் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிங்கன்னா போதும். அந்த டஸ்டெல்லாம் வெளியே போய் கிளியர் ஆகிடும். இது நைட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பவுடரை போடுங்க. ஏன்னா இது ஒரு ஆசிட் மாதிரி. அந்த நம்ம ஊற்றுற தண்ணியும் ஹீட் ஆகும். கொஞ்சம் வழவழப்பு தன்மை இருக்கிறதுனால அதை எல்லா அழுக்கையும் வெளியே எடுத்துரும். போட்டாச்சு. ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றிடுங்க. நைட்டு போட்டுருங்க. காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், தண்ணி எல்லாமே வெளியே போயிடுச்சு, கிளியராக போயிடுச்சு எல்லாமே. இப்போ தண்ணி ஊற்றி பார்க்குறேன், தண்ணி உள்ளே வருது பாருங்கள், டஸ்ட்லாம் போயிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றுறோம், தண்ணி உள்ளே அழகாக வருது பாருங்கள், பைப்பிலேருந்து தெரியுதுங்களா? அதனால் இது எளிமையாக நீங்கள் வீட்டில் ஈஸியாக நீங்களே பண்ணலாம். எளிமையான வழி. 25 ரூபா செலவில் மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நன்றி, வணக்கம்.